ரெண்டுத்தையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த மாடியூல் அப்பாச்சி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நான் 3 ரெபாசிட்டரி கொடுத்துருக்கேன். கரெக்டா? 3 ரெபாசிட்டரி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இதை நான் PHP admin ஓப்பன் பண்ணுறேன். PHP admin ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நான் டெலிட் பண்ணிருந்தேன். அது ஏன்னா ஆல்ரெடி டேட்டா பேஸ் இருக்குல்ல, இப்போ உங்க டெபா காட்டணும்னா டெலிட் பண்ணிருக்கு. அது வரைக்கும் லோட் ஆகட்டும். அதுக்குள்ள என்ன பண்ணிருந்தா, இங்க வந்து கோட் இருக்கா, கோடை கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து அதான் 3 ரெபாசிட்டரி. ஒன்று வந்து கிளைண்ட்னா ஃப்ரண்ட் எண்டு, சர்வர்னா வந்து பேக் எண்டு, இது வந்து டேட்டா பேஸ் கோடு. ஒன்றும் இல்லை, இப்போ என்ன பண்ணணும், இதுல வந்து இங்க டவுன்லோட் ஜிப் இருக்கா, டவுன்லோட் ஜிப் கொடுத்துடணும். அதே மாரி ஃப்ரண்ட் எண்ட் அப்புறம் பேக் எண்ட், அதாவது கிளைண்ட் சர்வர் ரெண்டுத்தையும் வந்து டவுன்லோட் ஜிப் கொடுத்துடணும். டேட்டா பேஸை டவுன்லோட் பண்ண தேவையில்ல, அது அப்படியே விட்டுற வேண்டியதான். நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நான் இது பண்ண வேண்டாம், நான் டெலிட் பண்ணிடுறேன் இதை. ஓகே, இப்போ அந்த டேட்டா கிரியேட் ஆகிட்டு இப்போ நான் திரும்பி அதை கிரியேட் பண்றேன். ஒன்றும் இல்லை, இங்க டேட்டா பேஸ் ரெபாசிட்டரியில் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாம்பிள் டேபிள்ஸ் இருக்கும். டேபிள்ஸ்ல உள்ள கோட அப்படியே காப்பி பண்ணிக்க வேண்டியதான். டேபிள்ஸ்ல உள்ள கோட அப்படியே காப்பி பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இங்க நியூன்னு ஆப்ஷன் இருக்கா, நியூ ஆப்ஷன் கொடுத்து நியூங்கிற ஆப்ஷன்ல SQL குள்ள போயிட்டு இங்க வந்து அப்படியே காப்பி பண்ணிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ண வேண்டியதான். பேஸ்ட் பண்ணிட்டா உனக்கு டேபிள் கிரியேட் ஆகிடும். டேபிள் கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும், திரும்பி நியூ கிளிக் பண்ணிக்கோ. நியூ கிளிக் பண்ணிட்டு SQL போயிட்டு திரும்பி டேட்டா பேஸ்க்குள்ள போயிட்டு இங்க சாம்பிள் டேட்டா இருக்கும். சாம்பிள் டேட்டாவை எடுத்து இதை அப்படியே காப்பி பண்ணிக்கணும். ஒரு வாட்டி அப்படியே டோட்டலா அப்படியே எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கணும். எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு இங்க போயிட்டு திரும்பி இதுல கொடுத்துட்டு கோ கொடுத்துடணும். ஓகேவா? இப்போ எல்லா டேட்டாவும் இன்சர்ட் ஆயிட்டு எதுல, ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட் போல போனீங்கன்னா எல்லா டேட்டாஸும் இருக்கும். அட்மின் கீழே டேட்டாஸ் எல்லாமே இருக்கும். அப்புறம் வந்து டிபார்ட்மெண்ட் கீழே டிபார்ட்மெண்ட் டேட்டா வேறு எல்லா டேட்டாஸும் அங்கே இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து டேட்டா பேஸ் ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃபைல்குள்ள போகணும். இப்போ டவுன்லோட்ல 2 இருக்கும். ஒன்று வந்து சர்வரு, இன்னொன்று வந்து கிளைண்ட்டு. இப்போ சர்வரை என்ன பண்ணணும், கிளிக் பண்ணிட்டு இங்க எக்ஸ்ட்ராக்ட் இருக்கா, எக்ஸ்ட்ராக்ட் ஆல் கொடுக்கணும். கொடுத்தாச்சா? ஓகே, இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. அகைன் இப்போ வந்து கிளைண்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆயிட்டு, இப்போ அதே மாதிரி சர்வரையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். சர்வரையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். பண்ணிட்டோமா? இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து சர்வர் ரன் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சர்வர் கோட் இங்க இருக்கு. சர்வர் கோட கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு திரும்பி இந்த ஃபைலை கிளிக் பண்ணணும். இப்படி வருமா? இப்படி வரும்போது என்ன பண்ணணும்னா, இங்க மேல இந்த இடத்துல போயிட்டு டபுள் கிளிக் பண்ணினா இப்படி வந்துடும். என்ன பண்ணணும், இதை கண்ட்ரோல் கொடுத்துனா இப்படி வரும். இது அப்படியே எல்லாத்தையும் பேக் ப்ளஸ் கொடுத்து எடுத்துட்டு CMD அப்படின்னு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணினா உனக்கு பார்த்து இப்படி வரணும். அதாவது இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ரெப்போ சர்வர் மாஸ்டர்னு வரணும். அகைன் ப்ராஜெக்ட் ரெப்போ சர்வர் மாஸ்டர்னு வரணும். வந்துட்டு இங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா NPM இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறமா NPM கிடையாது, நோட் சர்வர் .js அப்படின்னு கொடுத்தோம்னா இப்படி வரும். இப்படி வந்துச்சுன்னா டேட்டா பேஸும் பேக் எண்டும் கனெக்ட் ஆயிட்டுன்னு அர்த்தம். ஆனா இப்படி பண்றதுக்கு முன்னாடி நல்லா புரிஞ்சுக்கணும், ரெண்டுமே ஸ்டார்ட்ல இருக்கணும். ஓகேவா? ரெண்டுமே ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். டேட்டா பேஸ் கூட பண்ணிருக்கணும். அதுக்கப்புறமா சேம் அதே மாதிரியே இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடு. சப்போஸ் நீ கோடை வியூ பண்ணணும்னா இப்போ என்ன பண்ணணும், கோடை வியூ பண்ணணும்னா நான் சொல்றேன் எப்படி கோடை வியூ பண்ணணும்னு சொல்றேன். இப்போ என்ன பண்ணணும்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ வந்து திரும்பி ஃபைலுக்குள்ள போயிட்டு டவுன்லோட்குள்ள போயிட்டீங்கன்னா இப்போ வந்து சர்வர் ரன் பண்ணிட்டோம். இப்போ வந்து கிளைண்ட் ரன் பண்ணணும். கிளைண்ட் ரன் பண்றதுக்கு ஒரு வாட்டி கிளிக் பண்ணணும். இது உள்ளே போயிட்டு இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு இங்க போயிட்டு கிளிக் பண்ணா இப்படி வரும். கண்ட்ரோல் கொடுத்துட்டு CMD கொடுக்கணும். இங்க என்ன அகைன் என்ன பண்ணணும்னா
npm ஐ அப்படின்னு கொடுக்கணும். அதாவது npm டிபெண்டன்சி இன்ஸ்டால் பண்றோம். அந்த ப்ராஜெக்ட் தேவையான டிபெண்டன்சினா எனக்கு இன்ஸ்டால் பண்றோம். உனக்கு இப்படி வரும். இது வந்து ஒரு யூஐ ஃப்ரண்டர்னால npm run div அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்தா நமக்கு இங்க ஒரு லிங்க் வரும். இந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணிட்டு போயிட்டு நம்ம குரோம் ப்ரௌசர்ல போட்டோம்னா, ஏதோ ஒரு ப்ரௌசர் எந்த ப்ரௌசர் போட்டாலும் இப்படி வரும். ஒரு நிமிஷம். ஓகே, லாக் அவுட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கேன்னா இங்க அட்மின். இப்போ வந்து ரோல் செலக்ட் பண்றோம். அட்மின் ரோல் செலக்ட் பண்ணிட்டு யூசர் நேம் வந்து இங்க அட்மின் இங்க வந்து கொடுத்துருக்கேன். சும்மா டெமோ கொடுத்துருக்கேன். admin @123 ஓகேவா. பாஸ்வேர்ட் பாத்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பான் சைட்ல admin 123. லாகின் பண்ணினா உனக்கு வந்து லாகின் ஆயிடுச்சு. ஓகேவா. லாகின் ஆனவுடனே எத்தனை டிபார்ட்மெண்ட், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எத்தனை கைடு இருக்காங்க, எத்தனை ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னு வியூ ஆகும். எது வந்து நார்மலான ப்ராஜெக்ட் அப்படின்னு வியூ ஆகும். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிளிக் பண்ணினா இங்க இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ், பேட்ச், நேமு, அவங்களோட இயர் பேட்ச் எல்லாமே இதுல இருக்கும். உனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வேணும்னா அவங்க ரோல் நம்பரு, அவங்க நேமு, அவங்க டிபார்ட்மெண்ட் ஐடி, அவங்க பேட்ச், அவங்க பாஸ்வேர்டு கொடுத்து நீ ஒரு ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். கைடும் இப்போ கைடு கிரியேட் பண்ணா அதையும் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ராஜெக்டை பார்க்கணும்னா எந்தெந்த ப்ராஜெக்ட், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, யார் யாரு அப்படின்னு எல்லாம் இதுல பாத்துக்கலாம். அதுக்கப்புறமா டிபார்ட்மெண்ட் ஆட் பண்ணலாம். டிபார்ட்மெண்ட் ஆட் பண்ணிக்கலாம் நீ இதுல. நெக்ஸ்ட் லாக் அவுட் பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு கைடோட இதுக்கு போயினா கைடுக்கானது இங்க இருக்கு பாரு. கைடு 1 கைட் வாஸ் அப்படின்னு நான் ஒரு சாம்பிள் டேட்டா வச்சிருக்கேன். கைடு 1 வந்து கேப்ஸ் இங்க இருக்கிற மாதிரி கொடு. ஓகேவா. அகைன் சரி கைடு 1ங்கிறது என்னன்னா நான் இங்க கொடுத்துருப்பானே எங்க இந்த ரெபாசிட்டரியில இருக்கா. டேட்டா பேஸ்ல போனீங்கன்னா இந்த சாம்பிள் டேட்டாஸ் இந்த ஒரு ரெபாசிட்டரி டேட்டா பேஸ் ரெபாசிட்டரி நான் உனக்கு 3மே அமைச்சிருப்பேன் தனியா. டேட்டா பேஸ் ரெபாசிட்டரி இந்த டேட்டா பேஸ் ரெபாசிட்டரி அந்த இருக்கேன். டேட்டா பேஸ் ரெபாசிட்டரி போனீங்கன்னா உனக்கு வந்து சாம்பிள் டேட்டால கிளிக் பண்ணினா நீ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நான் செட் பண்ணிருப்பேன் இங்க கைடு லாகின்ஸ். இப்போ டாக்டர் ராஜ்குமார் அப்படின்னு இருக்கா. கிளிக் பண்ணிட்டு இங்க அந்த யூஐ இங்க போய் போட்டுட்டு கைடு நேம் போட்டு கைடு எல்லாருக்குமே இப்போதைக்கு காமன் பாஸ்வேர்ட் தான் கொடுத்துருக்கேன். அதாவது கைடு 123 தான் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் பண்ணி உள்ள போனீங்கன்னா உனக்கு இங்க வரும். அதாவது அவங்களோட ப்ராஜெக்ட் இருக்கு. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ற அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல் ப்ராஜெக்டா, டீம் ப்ராஜெக்டா, இல்லை குரூப் ப்ராஜெக்டா, இல்ல வந்து அது வந்து செமஸ்டர் ப்ராஜெக்டா இல்லை ஃபைனல் இயர் ப்ராஜெக்டான்னு கொடுத்துக்கலாம். ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷனே டைட்டில் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணணும்னா நீ வந்து ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரோல் நம்பர் வைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்டர்ன்ஷிப் ஆட் பண்ணணும்னா ஆட் இன்டர்ன்ஷிப் கொடுத்து எந்த ஸ்டூடெண்ட்கான இன்டர்ன்ஷிப், எந்த கம்பெனி நேமு, எத்தனை மாசம் டியூரேஷன் பண்ணியிருக்கான், என்ன டொமைன்ல பண்ணியிருக்கான், அது மாரி கொடுத்துக்கலாம். ஓகேவா. ஆட் கொடுத்துக்கலாம். ஓகேவா. தட்ஸ் இட். அதுக்கப்புறமா வந்து இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் லாகின் பார்க்கலாமா. ஸ்டூடெண்ட் லாகின்னா வந்து ஸ்டூடெண்ட் லாகின் வந்து ரோல் நம்பர் யூஸ் பண்ணணும். ஸ்டூடெண்ட் லாகின்க்கு பாஸ்வேர்ட் வந்து சேம் எல்லாருக்கும். வேணும்னா கூட நீ பாஸ்வேர்ட் வந்து டேட்டா பேஸ்ல கூட போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா இன்செர்ட் அதாவது இது அப்டேட் பண்ணுவோம்ல அது மூலியமா பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட் கிளிக் பண்ணியாச்சா. இங்க வந்து ரோல் நம்பர் போட்டாச்சு. ரோல் நம்பர் போட்டுட்டு என்டர் பாஸ்வேர்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேம் தான். இருக்கு ஸ்டூடெண்ட் 123 தான் கொடுத்துருக்கேன் பாஸ்வேர்டு. இப்போ வந்து அது இருக்கு. ஸ்டூடெண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு உள்ள போனோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் காப்பி பண்ணிட்டேன். ஒரு லாகின் பண்ணி ஒரு நிமிஷம்.
space student ஓகே போல ஓகேவா இங்க வந்தா அவங்க என்ன ப்ராஜெக்ட் அசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்துக்கலாம். டீம் மெம்பர்ஸ் யார் யாரு அப்படின்னு பாத்துக்கலாம். இன்டர்ன்ஷிப் டீடைல்ஸ், அதாவது ஒவ்வொருத்தவங்களோட இன்டர்ன்ஷிப் டீடைல்ஸ், அப்படி அவங்களோட இன்டர்ன்ஷிப் டீடைல்ஸ் அப்படின்னு பாத்துக்கலாம். ஓகேவா இப்ப நீ கோடை வந்து வியூ பண்ணணும்னா ஒண்ணும் கிடையாது. கோடை வியூ பண்ணணும்னா இப்போ இது வந்து இப்ப ரன் ஆயிட்டு இருக்கு. அதாவது சர்வரே ரன் பண்ணணும், இதையும் ரன் பண்ணணும். மூணுத்தையும் ரன் பண்ணாதான் ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா பேஸ் கொடுத்துட்டியா, அப்பாச்சில எக்ஸாம்பிள்ல போயிட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து சர்வர் ரன் பண்ணணும். சர்வர் எப்படி ரன் பண்ணணும் தெரியுமில, இங்க இருக்கு சர்வர். சர்வர் எப்படி ரன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இப்போ வந்து ஆல்ரெடி ஒரு வாட்டி என்பி இன்ஸ்டால் பண்ண கொடுத்தா போதும். அடுத்த சர்வர் தம்பி ஓபன் பண்ணிட்டு நோட்ஸ் சர்வர் டாட் ஜேஎஸ் அப்படின்னு கொடுத்தா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா இப்போ வந்து நீ கோடை வியூ பண்ணணும்னா கண்ட்ரோல் வி கொடுத்துட்டு கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா அப்படி வந்துடும். கோடை வியூ பண்ணோம்னா கோட் ஸ்பேஸ் டாட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்து டேரக்டா விஎஸ் கோடு போயிடும். விஎஸ் கோட்ல போயிட்டு உனக்கு எல்லா கோடுமே இங்க வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா இதுக்குள்ளதான் எல்லா கோடுமே இருக்கும். இதுக்குள்ளதான் எல்லா கோடுமே இருக்கும். அதாவது ஒவ்வொருக்கான டேட்டா பேஸ் எப்படி இன்சர்ட் பண்றது எல்லா கோடுமே இதுக்குள்ளதான் இருக்கும். டிபிக்கான கோடு, அதாவது உன்னோட ஃபங்க்ஷன்ஸ் கண்ட்ரோல்ஸ்க்கான கோடு எல்லாமே இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் கோடு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்டுக்கான கமாண்ட் ப்ரோ போயிருக்கும். இந்த இதான் ஃப்ரண்ட் அண்ட்கான கமாண்ட் ப்ரோம்ட்டு இங்க போயிட்டு இப்படி கொடுத்தீங்கன்னா உனக்கு இப்படி கட்டுமா, கோட் ஸ்பேஸ் டாட் கொடுத்தீங்கன்னா உனக்கு கோட் காட்டும். ஓகேவா ஓகே டன்னா ஓகே